இந்த ராசிக்காரங்க அமைதியானவங்க தான். ஆனால் யார்கிட்டையும் அடங்கி போகணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. இவங்களுக்கு போராட்ட குணம், முன்னேறக்கூடிய விரைங்கிறது இயல்பிலே இருக்குங்க. ஏதாவது புதுசு புதுசாக செஞ்சு வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு விரைந்து நகரக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். வெற்றியும் தோல்வியும் சமமாக பார்க்கக்கூடியவங்க, திட்டமிடத்தில் ரொம்ப நுட்பமாக செயல்படக்கூடியவங்கன்னு சொல்லலாம். மற்றவங்க வேக்கிற வகையில் இவங்களுடைய திட்டங்கிறது எப்போதுமே அமைச்சிருக்குங்க. இந்த தண்ணீர் பானையை சுமந்து நிற்கக்கூடிய மனிதன் தான் இந்த ராசிக்கு சின்னம். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கும்பராசி என்பவர்கள் தாங்க. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை. ஏன்னா இந்த குணத்தை இவங்களுடைய ராசிதிபதியான சனி பகவானே இவங்களுக்கு தருவார்னு சொல்லலாம். காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி என்பவர்கள். எல்லார்கிட்டையும் சகஜமாக பழகக்கூடிய குணம் கொண்டவங்க. அறிவு கூர்மை, நகைச்சு உணர்வு ரொம்பவே நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கடுமையான உழைப்பாளி. ஆனால் வெளியே வெளிச்சத்துக்கு வர கொஞ்சம் தயங்குவாங்க. இந்த குடத்தில் இட்ட விளக்கு மாதிரிங்க. இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஏகப்பட்ட திறமை ஒழிச்சு வச்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் சரியாக வெளிப்படுத்துறதுன்னு தெரியறதில்ல. ஆனால் சரியாக வெளிப்படுத்துகிற பட்சத்தில் அட்டகாசமான வளர்ச்சிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டுன்னே சொல்லலாங்க. தன்னலம் இல்லாமல் எப்போதுமே சமுதாயத்துக்காக ஒரு போராடக்கூடிய குணங்கிறது இவங்களுக்கு எப்போதுமே அமைஞ்சிருக்குங்க. பேர் புகழுக்கு ஆசைப்படாதவங்களா, அடக்கமானவங்களா, அமைதியானவங்களா இந்த ராசிக்காரங்க அமைச்சிருப்பாங்க. ஆனால் இவங்களை மட்டும் யாராவது கேலி கிண்டல் செய்கிறதோ புறம் பேசுகிறதோ செஞ்சுட்டா இவங்களுக்கு கட்டுக்கடங்காத கோபம்னு சொல்லலாம். எல்லா உறவும் வேணும்னு ஆதரிக்கக்கூடியவங்களுக்கு இவங்களை உதாசனப்படுத்தினா யாராக இருந்தாலும் வேண்டான்னு தூக்கி எரிஞ்சு போகவும் தெரியும்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட கும்பராசி அன்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வருமானத்தில் தடை நீங்கள் சந்திச்சுட்டே இருக்கிறீங்க, பொருளாதார ரீதியாக தடை செஞ்சுட்டே இருக்கிறீங்கன்னா ஒரு சில பரிகார முறைகளை நீங்கள் பின்பற்றிட்டு இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் இப்போ மாற்றம் நடக்குன்னு சொல்லலாங்க. மேலும் எந்த மாதிரியான பரிகார முறைகளை நீங்கள் செய்யணுங்கிறதையும் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கும்பராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலம் நிறைய நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க. நிறைய வாய்ப்பு தேடி வரும். வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. புதுசாக முதலீடு வாங்கி மட்டும் இந்த நேரம் கடன் முயற்சி செய்கிறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். வேலையில் நிதானமாக நடந்துக்கிறது நல்லது. இந்த நேரம் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரியுடைய பேச்சை தட்டாதீங்க. கொஞ்சம் நீங்கள் பணிவாக நடந்துக்க பாருங்கள். கொஞ்சம் ஒரு சில நேரம் கூட இருக்கக்கூடியவங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு கோபத்தை தூண்ட தான் செய்வாங்க. கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடவே கவனமாக இருந்துக்கங்க. வாழ்க்கை துணையோட சண்டைங்கிறது வேண்டாம். ஏற்கனவே உங்கள் வாழ்க்கை தாமரையில் தண்ணீர் மாதிரி தான் ஒட்டி ஒட்டாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு பிடிக்காமலேயே நிறைய விஷயங்கள் பாதிப்பு குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. குழந்தைகளுமே உங்களுடைய பேச்சை கேட்காம செயல்படுறதால மன ரீதியாக ஏகப்பட்ட குழப்பங்களையும் கொஞ்சம் சந்தனத்தையும் நீங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் விட்டு பிடிக்க பாருங்கள், அதுதான் நல்லது. குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்துலையும் கவனம் செலுத்திட்டே இருப்பாருங்க. இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக கந்தவேல் முருகனுடைய வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கும்பராசி அன்றவர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரங்களாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இறுதியில் நல்ல மாற்றம் தான். நிறைய சிந்தனை செய்ய போகிறீங்க. சிந்தனையில் புதுசாக யோசிக்க போகிறீங்க. நிறைய மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க. ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு குரு பார்வை இருக்கிறதால இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் மனசில் நேர்மறை சிந்தனை தாங்க அதிகப்படுத்தணும். எதிர்மறை சிந்தனையை நீங்கள் இந்த நேரம் விளக்க பாருங்கள். வேலையிலையும் சரி, கூட இருக்கக்கூடியவங்களும் சரி, இந்த நேரம் கொஞ்சம் மனசாக வரதான் செய்யும். வேறு வேலைக்கு போகலாமான்னு கூட இந்த நேரத்தில் ரொம்ப யோசிப்பீங்க. ரொம்ப ஆதங்கப்பட்டுகிட்டே இருக்கும் மனசுன்னு சொல்லலாம். பார்க்குற வேலையை விட்டுட்டா அடுத்து பொறுத்த வரைக்குமே குரு பயிற்சி வர வரைக்குமே வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமங்க. அதனால் அனுசரித்து போக பாருங்கள், தப்பு இல்லை. விட்டு பிடிக்கிறது நல்லது தான். திருமணத்தாடை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் திருமணத்தாடை நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. கையில் பணங்கிறது தங்காது. இதுதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். பண வருமானம் நீங்கள் என்ன தான் கடுமையான உழைப்பு கொடுத்து மீட்டாலுமே கொஞ்சம் இந்த நேரம் தேவையில்லாத செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் செலவு ஒரு வகையில் ஆகிறது நல்லது தான். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே உணவு விஷயத்தில் கவனம் பாருங்க. உடல் ஆரோக்கியத்தில் இது ரொம்ப முக்கியமான பங்குன்னு சொல்லலாம். தந்தை வழியில் ஆதரவு சிறப்பாக இருக்குதுங்க. இந்த நேரம் நீங்கள் நிறைய விஷயங்கள் சிரமப்பட்டு இருந்தாலுமே தந்தை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் திணறக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கக்கூடிய நேரங்க. சிலருக்கு வேலை ரீதியாக இந்த நேரம் கொஞ்சம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் உங்களுடைய உடைமைகளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணுங்க. எதிர்களோட தொல்லைங்கிறது குறைஞ்சி வரும். நோய் தாக்குங்கிறது பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. சொத்து தொடர்பான
பிரச்சனை, ஒரு முயற்சி இருக்குதுன்னா இந்த நேரம் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். இது வரைக்குமே தாயோட உடல்நிலையில் நிறைய பாதிப்பு இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஒன்று போனால் ஒன்றுங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இனி தாயோட உடல்நிலையிலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. மெல்ல மெல்ல நல்ல மாற்றம் காத்திருக்குது. குழந்தைகளோட இந்த நேரம் நீங்கள் வெளியிடங்களுக்கு போயிட்டு வர போகிறீங்க. வாழ்க்கை துணையில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ரொம்ப முக்கியமாக கருத்தரிக்கக்கூடிய நேரம். இந்த நேரம் திருமணமான பெண்கள் எல்லாமே கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. சிவபெருமான் வழிபாட்டையும் சக்தி தேவி வழிபாட்டையும் நீங்கள் தொடர்ந்து செய்கிறப்ப கும்பராசி என்பவர்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதிப்புங்கிறது நீங்கக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இந்த நேரம் குரு பகவானுடைய பார்வைங்கிறது தேவையில்லாத விரயத்தை கொஞ்சம் இருக்க தான் செய்யும். எதையும் உறுதியாக உங்களால் செய்ய முடியாது. குழப்பத்திலே இருப்பீங்க, இந்த வேலை செய்யலாமா வேண்டாம்னு இருப்பீங்க. அப்படியே ஒரு வேலை எடுத்துக்கிட்டாலுமே அந்த வேலையை பாதியில் விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் அந்த நேரம் இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே உங்களால் முடியும்னு நினச்சா மட்டும் ஒரு வேலையை செய்யுங்க. மற்றபடி எந்த வேலையும் நீங்கள் இந்த நேரம் கையில் எடுக்க வேண்டாம். பொருளாதாரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சமமாக தான் இருக்கும், ஏற்றம் இருக்கும், நிறைஞ்சதாக தான் இருக்குன்னு சொல்லலாங்க. எதுவும் இந்த நேரம் உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் அனுபவத்தினுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்கள். இது நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடு நீங்க சுகங்கள் சந்தோஷங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. துணிவும் தன்னம்பிக்கை இருக்கிறதால கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் இப்போ நடக்கிற விஷயத்தை மட்டும் பார்க்காதீங்க. எதிர்காலத்துக்கு எது தேவையோ அதை நீங்கள் யோசித்து செயல்பட்டாலே போதும். எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வரக்கூடிய காலங்களில் உங்கள் பிள்ளைகள் வழியில் முன்னேற்றம் உண்டு, பெருமைப்பட வைக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். அவங்க கல்வி சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கைக்கூடி வரும். கருத்து வேறுபாடு நீங்கும். வியாபாரத்தில் நிறைய நுணுக்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க. மனக்கவலை மாறப்போகுதுன்னு சொல்லலாங்க. சொந்த தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி மட்டும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்க பாருங்கள். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே இந்த இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சகோதர ஒற்றுமைங்கிறது சரியாக அமைஞ்சிருக்காது. இந்த நேரம் நிறைய மனஸ்தாபங்களை சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உங்கள் சகோதரர்கள் ஒத்துழைப்பு தந்திருக்க மாட்டாங்க. இதனாலேயே நிறைய மனஸ்தாபங்களை சந்திச்சிருப்பீங்க. இனி சகோதர ஒற்றுமை சிறப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் முயற்சி கொடுத்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். கூட பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் முன்னேற்றத்துக்கு வழித்துணை செய்ய போகிறீங்க, ஒரு உறுதுணையாக இருக்க போகிறீங்க. இதனாலேயே நீங்கள் அவங்கள விட நீங்கள் ஒருபடி மேலே தான் நிற்க போகிறீங்க. அவங்க மனசுலேயும் உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாக போகுது. பாக பிரிவினை இருந்தாலுமே இந்த நேரம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா சுமூகமாக முடியக்கூடிய நேரம். பாடுபட்டாவது இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய போகிறீங்கன்னு சொல்லலாம். இந்த நேரம் சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. அற்புதமான நேரம் தான். மனசை மட்டும் திடமாக வச்சுருக்க பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் கொஞ்சம் தானங்கள் மாதிரி செய்கிறது நல்லது. தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அந்த அன்னதானத்தை தொடர்ந்து செய்ய பாருங்கள். உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல மாட்டம் தான். ஒரு 100 ரூபாய் செலவு செய்யக்கூடிய இடத்துல உங்களால் முடிஞ்சது ஒரு 10 ரூபாயாவது நீங்கள் அடுத்தவங்களுக்காக, அதுவுமே உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்களுக்காக, முக்கியமாக இந்த கால்கள் அடிபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த நேரம் சனி பகவானுடைய ஒரு அனுகிரகங்கிறது கிடைக்குங்க. அதாவது பாதிப்பு குறையும். இதனால் நல்ல மாற்றங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் பாக பிரிவினை மூலமாக பூர்வீக இடத்தை விற்றுட்டு புதுசாக இடம் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்குமே உங்கள் முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலன்னு சொல்லலாம். பெற்றவங்களுமே இந்த நேரம் உங்களுக்கு தொழிலுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக வாகனம் வாங்கணும்னு முயற்சி செஞ்சீங்கனாலும் இந்த நேரம் சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். வாகன இடத்தையும் விட்டுட்டோம், வீட்டையும் விற்றுட்டோம், இப்படி கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேரம் பூமி யோகம் சிறப்பாக இருக்குதுங்க. அது சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். ஒரு புதிய பாதை தென்படக்கூடிய நேரம் தான். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த பூமி சம்மந்தப்பட்ட முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டு. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உறவினர் வகையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை நீங்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதும் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதும் நீங்கள் எந்த செயலில் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் கவனம் பாருங்கள். குரு பகவானால் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கண்ட கனவு நனவாகும். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு நடத்தி தருவார். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விருப்பமும் பூர்த்தியாகும். பொன்பொருள் சேர்க்கை சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குங்க. உழைப்பு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக பலனும் அதிகம் தான். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிக்குள்ள ராகு சனி இருக்கிறதால, குருவோட சஞ்சாரம் இருக்கிறதால உங்களுக்கு எல்லாமே சாதகம் தான். நெருக்கடிங்கிறது இல்லைங்க. செல்வாக்கு உயர்ந்து வரும். வியாபாரம் தொழில இருந்த தடை விலகும். முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் முயற்சி பொறுத்து உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரங்க. மகிழ்ச்சி பொங்கி வரும். தெய்வ பலம் சிறப்பாக இருக்குது. பெரியங்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வியாபாரம் தொழில் இந்த நேரம் நல்ல மாட்டம்தான். நீங்கள் முயற்சி கொடுத்தா மட்டும் போதுங்க. இந்த நேரம் நீங்கள் நினைச்சது நடக்கும். உங்கள் நிலமுங்கிறது ஒரு நூல் அளவாவது நீ படிப்படியாக உயர்ந்து வரக்கூடிய வாய்ப்பாக இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் தொடர்ந்து செயல்பட பாருங்க. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக ஒரு வருமானத்தில் தடை இருந்துகிட்டே இருக்குதுன்னா நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போங்க. ஒரு கைப்பிடி மண்ணை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து தினமுமே பூஜையில் வச்சு நீங்கள் தீபேற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. இது பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லை, பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமையக்கூடிய ஒரு விஷயம்.
அதே மாதிரி தூங்கி எழுந்ததுமே உங்களுடைய உள்ளங்கையை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். இதனால் நல்ல பலன் கிடைக்கும். தொழில் நடத்தக்கூடிய இடத்துலையோ இல்லைன்னா தொழில் நிறுவனத்திலையோ நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் கொஞ்சமாக பச்சரிசி பருப்பு, அது மேலே ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய வாக்கியத்தை எழுதி இல்லைன்னா ஸ்ரீ விருச்சன்னு சொல்லக்கூடிய வாக்கியத்தை எழுதி அதுக்கு மேலே நீங்கள் தேவையேற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருப்ப நிச்சயமாக லட்சுமி கடாட்சம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்ய பாருங்க, நல்ல மாற்றம் கண்டிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு உண்டுங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.